Hello friends, welcome back to our channel Mailtogi Studio. இந்த வீடியோவில் ஹேண்ட் எம்ப்ராய்டரியில் பட்டன் ஹோல் ஸ்டிச் எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். இதில் வந்து நிறைய டைப் இருக்குது. அதாவது இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட் லைனில், அதுக்கப்புறம் வந்து இந்த லீவ் ஷேப், இந்த ரவுண்ட் ஷேப், இது எல்லாமே பட்டன் ஹோல் ஸ்டிச் வச்சு எப்படி ஃபில் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நார்மலாக நம்ம எப்பயும் போல் த்ரெட்டு மேலே எடுத்துக்கலாம். இந்த ஸ்ட்ரெயிட் பட்டன் ஹோல் ஸ்டிச்சுக்கு வந்து ஸ்ட்ரெயிட் லைனாக போடுவோம், அது வந்து ஸ்ட்ரைப்டு பட்டன் ஹோல் ஸ்டிச். அதுக்கு வந்து நான் இந்த மாதிரி 2 பேரலல் லைன் ட்ரா பண்ணியிருக்கேன். இதில் ஃபஸ்ட் லைன்லேருந்து இந்த மாதிரி த்ரெட்டை மேலே எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து செகண்ட் லைன்லேருந்து ஃபஸ்ட் லைனுக்கு த்ரெட் எடுக்கணும். பாருங்கள், செகண்ட் லைன்லேருந்து ஃபஸ்ட் லைனுக்கு இந்த மாதிரி நீடில் குத்திட்டு த்ரெட் எடுங்க. இப்போ இதே மாதிரி இப்படியே கண்டினியூஸாக போடணும். இப்போ இப்படி த்ரெட்டு வந்தோடனே இந்த மாதிரி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் அதே மாதிரி தான் இந்த லைன்லேருந்து உங்களுக்கு எவ்வளோ கேப் வேணுமோ நீங்கள் விட்டுக்கலாம். த்ரெட் எடுங்க. த்ரெட் எடுக்கும் போது கரெக்டாக இந்த நீடில் வந்து இந்த 2 த்ரெட்டுக்கும் சென்டரில் இருக்கணும். செயின் ஸ்டிச்சுக்கு போடுவோம் இல்லையா, அந்த மாதிரி. அப்போ தான் கரெக்டாக இந்த இடத்துல லாக் ஆகும். இந்த மாதிரி ஓகே. இதுதான் இந்த ஸ்ட்ரைப்டு பட்டன் ஹோல் ஸ்டிச். இப்போது இந்த த்ரெட் எடுத்தோலையா லாஸ்ட்டாக எண்ட் பண்ணுறதுக்கு இந்த இடத்துல இந்த மாதிரி ஒரு குட்டி லாக் ஸ்டிச் போட்டுக்கோங்க. லாக் ஸ்டிச் போட்டு நம்ம எப்பயும் போல் நாட் போடுவோம் இல்லையா, அந்த மாதிரி நாட் போட்டுடலாம். ஓகே, இந்த த்ரெட்டை வச்சே வந்து நம்ம நார்மல் செயின் ஸ்டிச் போடுவோம் இல்லையா, அந்த ஸ்டிச் போட்டு இந்த ஸ்டெம் ஃபுல்லாக ஃபில் பண்ணிக்கலாம். நான் ஃபில் பண்ணிவிட்டு காட்டுறேன். ஓகே, இப்போ பாருங்கள், இந்த ஸ்ட்ரெயிட் லைன் ஃபுல்லாமே வந்து நம்ம ஸ்ட்ரைப்டு பட்டன் ஹோல் ஸ்டிச் வச்சு ஃபில் பண்ணியாச்சு. இந்த ஸ்டெம்முக்கு வந்து நார்மல் செயின் ஸ்டிச் போட்டிருக்கேன். இப்போ இந்த லீஃப்க்கு வந்து பட்டன் ஹோல் ஸ்டிச் வச்சு தான் ஃபில் பண்ண போகிறோம். அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இங்கேருந்து த்ரெட் எடுத்துக்கோங்க. இங்கேருந்து த்ரெட் எடுத்துகிட்டு இங்கே சென்டரில் ஒரு லைன் ட்ரா பண்ணியிருக்கோம் இல்லையா, அங்கேருந்து அந்த சென்டர் லைன் இருக்கு இல்லையா, கரெக்டாக அந்த சென்டர் லைன்லேருந்து இந்த அவுட்லைன், லீஃபோட அவுட்லைனுக்கு கொஞ்சம் இங்கே பாருங்கள், இதுக்கு கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்கணும். நெக்ஸ்ட்டு அதே மாதிரி தான் கரெக்டாக இந்த ஸ்ட்ரெயிட் லைன்லேருந்து இந்த கார்னருக்கு, நெக்ஸ்ட்டு அதே மாதிரி இந்த பாயிண்ட்லேருந்து இந்த அவுட்லைனுக்கு ஸ்டிச் பண்ணிவிட்டு இந்த நீடில் வந்து 2 த்ரெட்டுக்கும் சென்டரில் இருக்கணும். அப்போ தான் கரெக்டாக உங்களுக்கு அந்த லூப் விழும். இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். பாருங்கள், கரெக்டாக இந்த சென்டர் பாயிண்ட்லேருந்து வச்சுக்கோங்க. வச்சுட்டு இந்த லீஃபோட அவுட்லைன் இதே மாதிரி கண்டினியூஸாக ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு ஹாஃப் போட்டோலையே அதே மாதிரி தான் செகண்ட் ஹாஃப் போடணும். ஓகே, இப்போ பாருங்கள், பட்டன் ஹோல் ஸ்டிச் யூஸ் பண்ணி நம்ம லீஃப் ஃபில் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து இந்த ஃப்ளவர் ஷேப், ரவுண்ட் ஷேப் ஃபில் பண்ணிக்கலாம். இதுக்கு நான் பிங்க் கலர் த்ரெட் எடுத்திருக்கேன். இப்போ இந்த அவுட்டர் லைன்லேருந்து த்ரெட்டை மேலே எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி த்ரெட் எடுத்துகிட்டு நெக்ஸ்ட்டு நம்ம இந்த இன்னரில் ஒரு டாட் வச்சுருக்கோம் இல்லையா, அந்த டாட்லேருந்து நீடில் குத்திட்டு திரும்பவும் இந்த அவுட்லைனில் த்ரெட்டை மேலே எடுக்கணும். இப்படி மேலே எடுத்துகிட்டு இந்த நீடில் வந்து 2 த்ரெட்டுக்கும் சென்டரில் இருக்கணும். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி நீடில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு த்ரெட்டை இழுத்துடலாம். இப்போ இந்த மாதிரி உங்களுக்கு லூப் விழுந்துடும். நெக்ஸ்ட்டு அடுத்த பெட்டலுக்கு திரும்ப அதே பாயிண்டில் குத்திட்டு
அவுட்டர் லைனில் வெளியிடுங்க. இப்போ பாருங்கள், இதோட கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இப்போ இந்த இடத்துல நீடில் திரும்ப அடியில் குத்திக்கோங்க. இப்போ இந்த இடத்துல நார்மல் நாட் போடுவோம் இல்லையா, என் நாட், அந்த நாட் போட்டுக்கலாம். ஓகே, இதில் வந்து 3 டைப்ஸ் ஆஃப் பட்டன் ஹோல் ஸ்டிச் பார்த்துருக்கோம். இது வந்து ஸ்ட்ரெய்ப்டு பட்டன் ஹோல் ஸ்டிச், இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட் லைனில் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப், இது வந்து ஃப்ளவர் அந்த மாதிரி டிசைனுக்கு இந்த பட்டன் ஹோல் ஸ்டிச் போட்டுக்கலாம். இது வந்து ரவுண்ட் டைப் பட்டன் ஹோல் ஸ்டிச். நெக்ஸ்ட் வந்து லீஃபெல்லாம் ஃபில் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி பட்டன் ஹோல் ஸ்டிச் போட்டுக்கலாம். இதே மாதிரி நீங்கள் என்ன ஷேப்பில் வேணாலும் பட்டன் ஹோல் ஸ்டிச் யூஸ் பண்ணி ஃபில் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா வந்து இந்த த்ரெட்டோட நேம் என்ன பிராண்ட் யூஸ் பண்ணுறீங்கன்னு கேட்டிருந்தீங்க. நான் வந்து டோலி, DOLI பாருங்கள், இந்த த்ரெட் தான் யூஸ் பண்ணுறேன். காட்டன் எம்ப்ராய்டரி த்ரெட் இது. நீங்கள் என்ன பிராண்டு வேணாலும் வாங்கிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து நீடிலோட சைஸ் கேட்டிருந்தீங்க. நீடில் வந்து நம்பர் 5, இந்த நீடில் தான் யூஸ் பண்ணுறேன். நீடில் வந்து இதே சைஸ் இருக்கணும்னு இல்லை, இந்த த்ரெட்டு உள்ளே போகிற மாதிரி எந்த நீடில் இருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இது ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். இதெல்லாம் டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸோட ஷேர் பண்ணுங்கள். சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.